அவிநாசி கைகாட்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததோடு ஒரு கட்சியின் சார்பாக ஈரோடு இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டார். இவருக்கு ஜெயசுதா என்ற மனைவி, மிதுன் ஆதித்யா என்ற மகன் இருக்க, ரிதன்யா என்ற மகளைத்தான் தற்போது பறிகொடுத்துவிட்டு தவித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகனான ஈஸ்வரமூர்த்திக்கு சித்ராதேவி என்ற மனைவியும் கவின்குமார் என்ற மகனும் உள்ளனர். இந்த கவின்குமாருக்கும் ரிதன்யாவிற்கும் தான் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி திருப்பூரில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. அவிநாசியை அடுத்த பழங்கரையில் உள்ள வீட்டில் கணவர் கவின்குமார் மாமனார் மாமியாருடன் ரிதன்யா வசித்து வந்துள்ளார். திருமணமான ஓரிரு மாதங்களிலேயே கணவர், மாமனார், மாமியார் என மூவரின் கொடுமையால் ரிதன்யா நிலைகுலைந்து போயிருக்கிறார். ரிதன்யாவிற்கு சீர்வரிசையாக 500 சவரன் தருவதாக கூறிய அவரது பெற்றோர் முதலில் 300 சவரன் கொடுத்திருக்கின்றனர். இது தவிர 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் உள்ளிட்ட சீர்வரிசைகள் என 2.5 கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து வைத்துள்ளனர். ஆனால் திருமணமான 10 நாட்களிலேயே மற்ற 200 சவரன் நகைகளையும் கேட்டு ரிதன்யாவை கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் கொடுமைப்படுத்தி உள்ளனர். வீட்டில் குத்து விளக்கு ஏற்றினால் கூட குறை கண்டுபிடித்தவர்கள் அதற்கு தண்டனையாக ரிதன்யாவை பல மணி நேரம் கால் கடுக்க நிற்க வைத்திருக்கின்றனர். கவின்குமாருக்கு மாத வாடகை பணமே 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் வரும் நிலையில் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தபடி பெற்றோருடன் சேர்ந்து ரிதன்யாவை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கொடுமை எல்லை மீறி போகவே கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ரிதன்யா தனது பெற்றோரை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். எங்கே தமது மகள் வாழ்க்கையை இழந்து வந்து விடுவாளோ என்று பயந்த பெற்றோர் சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறியிருக்கின்றனர். ஆனால் நிலைமை கைமீறி போக இப்போது ரிதன்யாவின் பெற்றோருக்கு பலரும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இனியும் கொடுமைகளை தாங்கி வாழ முடியாது என முடிவெடுத்த ரிதன்யா வழக்கம் போல கோயிலுக்கு காரில் சென்றிருக்கிறார். அப்போது சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு பூச்சி மருந்து குடித்திருக்கிறார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்றை தனது பெற்றோருக்கு ரிதன்யா கதறி எழுதபடி அனுப்பியிருக்கிறார். கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி என மூவரும் சேர்ந்து என்னை கடுமையாக சித்திரவதை செய்கின்றனர் எனவும், அதிலும் கணவர் கவின்குமார் என்னை உடல் ரீதியாக கடுமையாக சித்திரவதை செய்கிறார் என்றும் கூறியுள்ளார். இனியும் இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது என்றும், மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் கூறியிருக்கிறார். என்னுடைய இந்த முடிவிற்கு எனது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர்தான் காரணம் என கதறி அழுதபடி கூறிவிட்டு ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். திருமணம் முடிந்த 78 நாட்களில் புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்டதால் திருப்பூர் ஆர்டிஓ மோகனசுந்தரம் அவிநாசி அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறையில் வைத்து ரிதன்யாவின் பெற்றோர், கணவர், மாமனார் மற்றும் மாமியார் உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணை முடிந்து வெளியே வந்த கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சித்ராதேவி ஆகியோரை ரிதன்யாவின் தம்பி மிதுன் ஆதித்யா மற்றும் உறவினர்கள் ஆத்திரத்துடன் தாக்க முற்பட்டனர். அவர்களிடம் இருந்து தப்பித்த மூவரும் காரில் ஏறி அரசு மருத்துவமனையை விட்டு வெளியே சென்றனர். அவர்கள் சென்ற காரை உறவினர்கள் தட்டி கூச்சலிட பரபரப்பு ஏற்பட்டது. ரிதன்யாவின் தற்கொலைக்கு காரணமான மூவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவிநாசி சக்தி சாலையில் அமர்ந்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை உயர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் ரிதன்யாவின் உடலும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து சேயூர் காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டியது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர்தான் என்பது உறுதியானது. இதையடுத்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகளை மனக்கோலத்தில் பார்த்து சில மாதங்கள் கூட ஆகாத நிலையில் அதற்குள் சடலமாக பார்த்த பெற்றோரும் உறவினர்களும் நிலைகுலைந்து போயிருக்கின்றனர். ரிதன்யா பேசிய அந்த ஆடியோவில் கடைசியாக பதிவான குரலும் அவர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர், உறவினர்கள் உள்ளிட்ட பலரது கோரிக்கையாக இருக்கிறது.